வணக்கம். கூடுவாஞ்சேரி சுற்றுப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்களுக்கு வடமாநில வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை 10 மணியளவில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே போலீசார் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு வெள்ளை நிற பாலித்தீன் மூட்டையில் பாப்கார்ன் விற்கும் நபர் போல் அப்பகுதியில் சுற்றிய வாலிபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் அவர் வைத்திருந்த பாலித்தீன் மூட்டையை போலீசார் சோதித்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அந்த வாலிபர் திரிபுரா மாநிலம் செப்பாகிஜலா மாவட்டம் சோனமுரா தாலுகா இண்டூரியா கிராமத்தை சேர்ந்த ஜிஃபன் சந்திரா டெஃப்நாத் 29 என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது ஜிஃபன் சந்திரா டெஃப்நாத் அசாம் மாநிலத்தில் கஞ்சா வாங்கி அதை ரயில் வாயிலாக சென்னைக்கு கடத்தி கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்களிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.